தலைப்பு: சோர்வு மறுரூபமாக்கும் சத்தியங்கள். பக்கம் 1. பாடத்தின் தலைப்பு: சோர்வு. ஆதார வசனம்: கலாத்தியர் 6 அதிகாரம் 9 வசனம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். கர்த்தருடைய அனுமதியின் பேரில் இப்பாடத்தில் நாம் உற்சாகம் தொடர்புடைய முற்போக்கான கருத்துக்களை பார்க்கலாம். இது குறித்து முழுமையாக நாம் பார்ப்பதற்கு முயற்சிக்க போகின்றோம். மேலும் இப்பாடத்தை நிறைவு செய்கையில் நாம் இதில் டிடி என்ற பட்டம் பெற்றவர்களாக இருப்போம். பாபிலோனில் உள்ள பல்வேறு பிரிவுகளில் காணப்படும் போதகர்கள் எப்படி அவரவர்க்குரிய இறையியல் கல்லூரிகளுக்கு செல்கின்றனர் என்பதையும், எப்படி அங்கு 4 அல்லது அதற்கு மேற்பட்ட வருடங்கள் பயிலுகின்றனர் என்பதையும், பின்னர் வெளியில் வருவதற்கும் தங்கள் ஊழியங்களை செய்வதற்கும் தயாராயிருக்கையில் அவர்கள் எப்படி டிடி பட்டம் பெற்றுக்கொள்கின்றனர் என்பதையும் நாம் அறிவோம். அப்பட்டத்தை பெற்றுக்கொண்டாலும் அப்பட்டத்திற்கு பெரும் மதிப்பு எதுவும் இல்லை என்பதையும் நாம் அறிவோம். இந்த பாடத்திலோ மிகவும் மதிப்புமிக்க ஒரு டிடி பட்டத்தை உங்களது கவனத்திற்கு கொண்டு வர நான் ஆசிரியர் விரும்புகிறேன். இப்பாடத்தில் முன்வைக்கப்படும் கருத்துக்களின் ஆவிக்கு இசைவாய் வந்து இந்த டிடி பட்டத்திற்கு தகுதியாகுகின்றவர்கள் இதன் மூலம் தங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்துவதற்கு பெரிதும் உதவப்படுவார்கள் என்பதை கண்டு கொள்ளுவார்கள். தேவனுடைய பிள்ளை எதிர்த்து போர் புரிய வேண்டிய மிக முக்கியமான சத்துருக்களில் ஒன்றாக சோர்வு காணப்படுகின்றது என்று நான் ஆசிரியர் எண்ணுகின்றேன். எனினும் வினோதம் என்னவெனில், சோர்வினுடைய அபயங்கரமான பண்புகளை வெகு சிலரே உண்மையில் உணர்ந்து கொண்டவர்களாக காணப்படுகின்றனர். பெருமையோடும் பகைமையோடும் சண்டை சச்சரவோடும் சகலவிதமான பொல்லாப்புகளோடும் எதிர்த்து போரிடும் சகோதர சகோதரிகளை நாம் பார்த்திருக்கின்றோம். ஆனால் அதே வேளையில் சோர்வை ஏதோ தங்கள் நல்ல நண்பர்களில் ஒருவனை வரவேற்பது போன்று 2 கரங்களை விரித்து வரவேற்கின்றனர். இப்படியே தேவ வார்த்தைகளில் உள்ள அநேக காரியங்கள் கையாளப்படுகின்றது. சில வசனங்களுடைய விஷயத்தில் இதில் இடம்பெறும் குறிப்பிட்ட சில வார்த்தைகளை தவிர மற்ற அனைத்தையும் உள்வாங்கிக் கொள்ளுகிறோம். மேலும் அந்த ஒரு சில வார்த்தைகளை நாம் முற்றிலுமாய் புறக்கணித்து விடுகின்றோம். சில வருடங்களுக்கு முன்பாக சகோதரர் ஒருவர் பின்வருமாறு கூறினது எனக்கு ஞாபகம் வருகின்றது. அவர் சகோதரர் பெஞ்சமின் அவர்களே, சகோதரர்கள் ஆவியின் கனிகளுக்காக வேண்டிக் கொள்ளுகையில் அவர்கள் சாந்தத்திற்காக வேண்டிக் கொள்ளுகின்றனர், தாழ்மைக்காக வேண்டிக் கொள்ளுகின்றனர், பொறுமைக்காக வேண்டிக் கொள்ளுகின்றனர், அன்பிற்காக வேண்டிக் கொள்ளுகின்றனர். ஆனாலும் ஆவியின் கனிகளில் முக்கியமான ஒன்றாக காணப்படும் சந்தோஷத்திற்காக எந்த ஒரு சகோதரனும் ஜெபம் பண்ணி வேண்டிக் கொண்டதை என் வாழ்நாள் முழுவதிலும் நான் கேட்டதே இல்லை. இதை கவனிக்கையில் இது எனக்கு புரியாத புதிராகவே இருக்கின்றது என்று கூறினார். இப்படி அவர் தெரிவித்த போது, ஆம், இது உண்மை என்றே எண்ணினேன். இதுவே சோர்வு குறித்த விஷயத்திலும் நடைபெறுகின்றது. கர்த்தருடைய ஜனங்களில் அநேகர் பெருமை தங்களை ஆள அனுமதிப்பதற்கு ஒரு கணம் கூட விரும்புவதில்லை. அவர்கள் தங்களுக்குள் சுயநலம் வர அனுமதிக்கலாம் என்றோ, பூமிக்குரிய லட்சியங்கள் தங்களில் மேலோங்க அனுமதிக்கலாம் என்றோ எண்ண மாட்டார்கள். ஆனாலும் சோர்வு வரும்போது மட்டும் அவர்கள் ஏனோ அதை குறித்து மகிழ்ச்சியாய் காணப்படுகின்றனர். அவர்கள் அதை எதிர்த்து போராட வேண்டும் என்று ஒருபோதும் எண்ணுகிறதில்லை. போர் நடைபெறுகையில் பொதுவாகவே 2 படைகள் ஒருவரோடொருவர் யுத்தம் பண்ணுவார்கள். எதிர்நாட்டு படையினரை பின்பக்கமாக போய் தாக்குவதற்கு என்று போர் புரியும் மற்ற நாட்டின் படை தளபதி தனது படையினுடைய பல்வேறு பிரிவுகளுக்கு கட்டளையிடுவார். எதிரி நாட்டார் தாங்கள் முன்பக்கத்திலும் பின்பக்கத்திலும் தாக்கப்படுவதை அறிய வரும்போது ஒரே சமயத்தில் 2 பக்கங்களிலும் போர் புரிய முடியாமல் திணறுவார்கள். இது சாத்தான் அடிக்கடி பயன்படுத்தும் வழிமுறைகளில் ஒன்றாக காணப்படுகின்றது. சுயநலத்தோடும் பெருமையோடும் பொறாமையோடும் மற்ற தீய பண்புகளோடும் எதிர்த்து போராடும் காரியத்தில் நம்மை சாத்தான் மும்முரமாக பிஸியாக வைத்துக் கொள்ளுகின்றான். பின்னர் சாத்தான் இதுதான் இவனை வீழ பண்ணுவதற்குரிய சரியான தருணம். சோர்வு என்னும் எனது சேனையினை நான் பின்பக்கமாய் அனுப்பி வைக்கப் போகிறேன். அப்புறம் இவனை நான் தாக்குவேன், இவன் விழுந்து போவான் என்பான். பெருமை அல்லது சுயநலத்தை
அல்லது வேறெந்த தீமையான பண்புகளை நாம் எதிர்த்து போராடுவது என்பது எப்படி சாத்தானை எதிர்த்து போராடுவது போன்று காணப்படுமோ, அதுபோலவே சோர்வை எதிர்த்து போராடுவதும் இன்னுமாக சோர்வடைய பண்ணும் எண்ணங்களை எதிர்ப்பதும் சாத்தானை எதிர்த்து போராடுவதாகவே காணப்படும் எனும் கருத்தினை மனதில் நிறுத்திக் கொள்ளுவோமாக. சோர்வை குறித்து சரியான விதத்தில் அநேகர் புரிந்து கொள்ளவில்லை என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. சரீர அல்லது மனபலவீனத்தின் காரணமாக வரும் மன அழுத்தமே பெரும்பாலும் சோர்வாக கருதப்படுவதை நாம் காண்கின்றோம். ஆனால் இதுதான் சோர்வு என்று நான் ஆசிரியர் எண்ணுகிறதில்லை. உண்மையான சத்ருவுக்கு எதிராக நாம் யுத்தம் பண்ணத்தக்கதாக முதலாவது சோர்வு என்றால் என்ன என்பதை நமது மனங்களுக்கு முன் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். சோர்வு 3 வகைப்படும் என்று சொல்லலாம். முதலாம் வகை சோர்வானது தேவன் செய்த அல்லது செய்து தராதவைகளின் விளைவாக வரும் சோர்வாகும். இரண்டாம் வகை சோர்வானது மற்றவர்கள் செய்த அல்லது செய்ய தவறினவைகளின் விளைவாக வரும் சோர்வாகும். மூன்றாம் வகை சோர்வானது நீங்கள் செய்த அல்லது செய்ய தவறினவைகளின் விளைவாக வரும் சோர்வாகும். சோர்வு எனும் இப்பாடத்தை நாம் ஆராய்கையில் இந்த 3 வெவ்வேறு வகையான சோர்வுகளை தெளிவாக நம்முடைய மனதில் நிறுத்திக் கொள்ளுவோமாக. இப்பாடத்தில் 3ஆம் வகை சோர்விற்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க போகின்றோம். சோர்வானது பல்வேறு காரியங்களினால் உருவாகுகின்றது. பெருமையானது சோர்வை கொண்டு வரலாம். உலகத்திடமிருந்து அல்லது சகோதர சகோதரிகளிடமிருந்து வரும் கனத்தை, அதாவது பெருமையானது இச்சிக்கின்ற இம்மாதிரியான கனத்தை அடைய முடியாத காரணத்தினால் ஒருவன் சோர்வடையலாம். சில சமயம் சோர்வானது சுயநலத்தின் காரணமாக வரலாம். ஏனெனில் ஒருவன் அவனுக்கு உரிமையில்லாத ஏதோ ஒன்றிற்காக சுயநலமாய் ஆசைப்படுகின்றான். மேலும் அதை அவன் அடைய தவறுவதினால் சோர்வுக்குள்ளாகுகின்றான். 3 காரியங்கள் தேவனுடைய ஜனங்களை அடிக்கடி சோர்வுக்குள்ளாக்குகின்றது என்று நான் ஆசிரியர் எண்ணுகின்றேன். அதில் முதலாவது அறியாமையாகும், இரண்டாவது யோசனையின்மை மற்றும் மூன்றாவது சந்தேகமாகும். ஆனால் தேவ ஜனங்களுக்கு பெரும்பாலும் வரும் சோர்விற்கு அறியாமையோ விசுவாசமின்மையோ காரணமாயிராமல் மாறாக பெரும்பாலும் யோசனையின்மையே காரணமாய் இருந்துள்ளது. அதாவது போதுமான அளவுக்கு இக்காரியங்களை குறித்து யோசிக்காமல் இருப்பதே காரணமாக இருந்துள்ளது என்று நான் நம்புகிறேன். நான் ஆசிரியர் பிரயாணம் பண்ணியுள்ள ஐக்கிய நாடுகளில் உள்ள சில பகுதிகளில் விவசாயிகள் சோர்வுக்குள்ளாகுவது வழக்கமான காரியமாகும். அவர்கள் இந்த இலையுதிர் காலத்தில் என்ன செய்ய போகின்றோம் என்று தெரியவில்லை. நாங்கள் வாழ போதுமான உணவு இருக்காதோ என்ற பயம் இருக்கின்றது. மழை இல்லாததினால் எங்கள் பயிர்கள் எல்லாம் அழிந்து விட்டது என்று சொல்லுவார்கள். இப்படி அவர்கள் கூறுவதை நான் அநேகந்தரம் கேட்டிருக்கின்றபடியினால் நான் எப்போதெல்லாம் அந்த இடங்களுக்கு செல்லுகின்றோனோ அப்போதெல்லாம் இவ்வார்த்தைகளை கேட்க வேண்டியிருக்கும் என்ற எண்ணம் எனக்கு வந்துவிட்டது. இது அநேகமாக யோசனையின்மையினுடைய விளைவு என்றே நான் எண்ணுகின்றேன். ஒவ்வொரு வருடமும் இந்த அனுபவம் தங்களுக்கு வந்திருக்கின்றது என்பதை அவர்கள் மறந்து விடுகின்றனர். பயிர்கள் அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு விளைச்சலை கொடுக்கவில்லை என்றாலும் பட்டினியிலிருந்து தப்பிக்கும் அளவிற்கு கொஞ்சமாகிலும் விளைச்சலை பெற்றிருந்தனர் என்பதையும் அவர்கள் மறந்து விடுகின்றனர். அவர்கள் கொஞ்சம் சிந்தித்திருப்பார்களானால் இப்படியான கவலைகளையும் மன சோர்வினையும் தவிர்த்திருக்க முடியும் என்று தோன்றுகின்றது. அவர்கள் பின்வருமாறு யோசித்திருக்க வேண்டும். அதாவது இம்மாதிரியான நெருக்கடிகள் முன்பும் வந்திருக்கின்றன. குறைந்த விளைச்சலுள்ள காலங்களும் முன்பு நமக்கு இருந்திருக்கின்றன. முந்தைய காலங்களிலும் வறட்சி இருந்திருக்கின்றன. பல்வேறு பூச்சிகள் நம்முடைய பயிர்களை நாசம் பண்ணி இருந்திருக்கின்றன. எனினும் அவைகளை எப்போதும் சமாளித்து வந்திருக்கின்றோம். இந்த இலையுதிர் காலத்திலும் எப்படியாவது இந்த நெருக்கடிகளை சமாளித்து தாண்டி விடுவோம் என்று அவர்கள் யோசித்திருக்க வேண்டும். ஆனால் அதற்கென்று அவர்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான துயரம் அவர்களை அமிழ்த்தும் தருணங்கள் எதுவுமே வரவே வராது என்று நான் சொல்லவில்லை. மாறாக முந்தைய காலங்களிலும் இம்மாதிரியான நெருக்கடிகள் வந்துள்ளன என்பதையும் அவைகளெல்லாம் அவர்கள் எப்போதுமே சமாளித்து கடந்து வந்துள்ளனர் என்பதையும் அவர்கள் ஞாபகப்படுத்தி யோசிக்காமல் காணப்படுவதே அவர்களுக்கு அடிக்கடி வரும் சோர்வுக்கான பெரும் காரணமாய் இருக்கின்றது என்றே சொல்ல வருகின்றேன். என்னை பொறுத்தவரையில் சோர்வாகிய இந்த மோசமான பண்பிற்கு மருந்தாக கர்த்தரால் கொடுக்கப்பட்டிருக்கும் பல்வேறு காரியங்கள் மீது
தியானம் பண்ணுவதும் அவைகளை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதும் அவைகளை குறித்து சிந்திப்பதும் தான் சோர்வை ஜெயம் கொள்ளுவதற்குரிய மாபெரும் ரகசியமாய் காணப்படுகின்றது. ஒருவேளை இந்த அண்ட சராசரத்திலேயே சோர்வடைய வாய்ப்பிற்குரிய அநேகம் காரியங்களை பெற்றவர் ஒருவர் இருந்திருப்பாரானால் அது என்னை பொறுத்தவரையில் தேவனாகத்தான் இருக்க முடியும். நீங்களும் நானும் சில காரியங்களை செய்ய முயற்சித்திருக்கின்றோம். மேலும் அவைகளின் விளைவுகள் பெரிய அளவில் இல்லை என்று காண்கையில் நாம் சோர்வும் அடைந்திருக்கின்றோம். பரமபிதா பல ஆயிரக்கணக்கான காலங்கள் என்ன செய்து கொண்டிருந்தார் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆனால் ஏன் அவர் மட்டும் சோர்வடையவே இல்லை? அவர் பல்லாயிரக்கணக்கான வேதாகமங்களை அச்சடிக்க பண்ணியுள்ளார். ஆனால் எத்தனை பேர்தான் அதனால் பயனடைந்துள்ளனர் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இது நிமித்தம் அவர் ஏன் சோர்வடையவில்லை? அவர் இஸ்ரேல் ஜனங்களை எப்படியெல்லாம் பல ஆண்டுகளாக வழிநடத்தி இருக்கின்றார். அவர்களை எப்படியெல்லாம் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து வனாந்தரத்தின் வழியாக வழிநடத்தி இறுதியில் கானான் தேசத்தை கைப்பற்ற பண்ணினார். எனினும் அவர்கள் தங்கள் இருதயங்களை கடினப்படுத்திக் கொண்டார்கள். இது நிமித்தம் தேவன் ஏன் சோர்வடையவில்லை? தேவன் எத்தனை பிரம்மாண்டமான காரியங்களை பூமியில் உருவாக்கியுள்ளார். ஆனால் மனிதன் அவைகளை வீணடித்து அழித்துக் கொண்டிருக்கின்றான். பல ஆண்டுகளாக மரம் வளர்வதின் மூலம் அது மிகுந்த உயரத்தை அடைகின்றது. ஆனால் மனுஷன் போய் சில நிமிடங்களுக்குள்ளாக அதை கோடரியினால் வெட்டி விடுகின்றான். மனுஷன் அதை கொண்டு சிறப்பான ஏதோ ஒன்றை செய்ய விரும்புகின்றான். சில சமயம் அதை கொண்டு சுருட்டு சிகரெட் வைக்கும் பெட்டியையோ அல்லது இது போன்ற ஏதோ ஒன்றையோ செய்ய ஆசைப்படுகின்றான். ஒருவேளை நம்மை போலவே தேவனும் காணப்படுவாரானால் அவரும் அநேகமாக நீண்ட காலத்திற்கு முன்பாகவே சோர்வுக்குள்ளாகி இருந்திருப்பார். ஏனெனில் சோர்வடைவதற்கு அவசியமான அநேக காரியங்கள் அவருக்கு இருக்கின்றன. நம்முடைய தேவனுக்கு விசுவாசம் இருக்கின்றது. அவர் தம் மனதில் கொண்டிருக்கும் மாபெரும் திட்டத்தினை தம்முடைய ஞாபகத்தில் வைத்திருக்கின்றார். அவைகளின் முடிவு என்னவாக இருக்கும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்திருக்கின்றார். எப்படி சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நிறைவேறும் என்பதை அவர் ஞாபகத்தில் வைத்திருக்கின்றார். தாம் திட்டமிட்டபடியே எப்படி சகல காரியங்களும் அருமையாய் நடைபெற்று வருகின்றது என்பதை அவர் ஞாபகத்தில் வைத்திருக்கின்றார். இனிமேல் நிறைவேற வேண்டிய காரியங்களும் திட்டமிட்டபடியே துல்லியமாய் நிறைவேறும் என்று நம்பும் அளவிற்கு அவரிடத்தில் விசுவாசம் காணப்படுகின்றது. இவைகளையெல்லாம் அவர் ஞாபகத்தில் கொண்டிருக்கின்றபடியினால் அவரில் சோர்விற்கு இடமில்லை. தேவனே சோர்வடையவில்லை எனில் நமக்கும் சோர்வடைவதற்கென்று எந்த காரணங்களும் இருக்க போவதில்லை. முதலாம் வகை சோர்வு எனும் தலைப்பின் கீழ் காணலாம். இப்பொழுது நாம் சோர்வினுடைய அந்த 3 வெவ்வேறு வகைகளை குறித்து பார்க்க போகின்றோம். முதலாவதாக தேவன் செய்த அல்லது செய்து தராத காரியங்களின் விளைவாக நமக்கு வரும் சோர்வை குறித்து சுருக்கமாக பார்க்கலாம். கர்த்தருடைய ஜனங்களில் சிலர் தேவன் தங்களுக்கு பெரிய ஊழிய வாய்ப்புகளை கொடுக்கவில்லை என்பதற்காக சோர்வடைகின்றனர். இன்னும் சிலர் தாங்கள் பெரிய பெரிய காரியங்களை செய்யத்தக்கதாக தேவன் தங்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை அருளவில்லையே என்று சோர்வுக்குள்ளாகுகின்றனர். உடனிருப்பவர்கள் காரியங்களை உடனுக்குடன் புரிந்து கொள்ளும் மனத்திறனை பெற்றிருப்பது போன்றதொரு மனத்திறனை தேவன் தங்களுக்கு கொடுக்கவில்லையே என்று சிலர் சோர்வுக்குள்ளாகுகின்றனர். அநேக சோதனைகளை பெற்றிருக்கும் நிலைமையிலும் பெரிய பெரிய தியாகங்களையும் செய்ய வேண்டிய நிலைமையிலும் தேவன் தங்களை வைத்திருக்கிறது நிமித்தம் சிலர் சோர்வுக்குள்ளாகுகின்றனர். இந்த கவலைகள் அடிப்படையற்றவை, நியாயமற்றவை என்று நான் நினைக்கின்றேன். ஆசிரியர், நாம் எதிர்பார்த்த விதத்தில் தேவன் செய்யவில்லை என்பதற்காக நீங்களும் நானும் சோர்வுக்குள்ளாகுகின்றோம் என்றால் அது உண்மையில் தேவன் காரியங்களை சரியாய் செய்யவில்லை என்று எண்ணி நாம் சோர்வுக்குள்ளாகுவதற்கு சமமாயிருக்கின்றது. நாம் சோர்வடையும் போது இது தேவனுக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்லும் அளவுக்கு நாம் புத்திசாலிகளாக இருப்பது போன்று காட்டிக்கொள்ளுவதற்கு சமமாய் இருக்கின்றது. நாம் சோர்வடையும் போது இது நாம் பின்வருமாறு சொல்வதற்கு சமமாக காணப்படும். அதாவது தேவன் அதிக ஞானம் உள்ளவராக இருந்திருப்பாரானால்
அவர் எனக்கு பெரிய வாய்ப்புகளை கொடுத்திருந்திருப்பார். அவர் புத்திசாலியா இருந்திருப்பாரானால் பொது பேச்சாளனுக்குரிய திறமை அதிகமாக என்னில் இருப்பதை அவர் பார்த்து அதற்கான வாய்ப்புகளை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்து இருந்திருப்பார் என்றெல்லாம் சொல்லுவதற்கு சமமாக காணப்படும். இது உண்மையில் நம்மிடம் காணப்படும் யோசனையின்மையினை சுட்டி காட்டுகின்றது. இதை யோசனையின்மை என்றே சொல்லுவேன். நான் இதை அறியாமை என்று சொல்ல மாட்டேன். ஏனெனில் எவைகள் செய்யப்பட வேண்டும் என்பதை தேவன் நம்மை விட நன்கு அறிந்தவராய் இருக்கின்றார் என்று நாம் அறிவோம். இச்சோர்வு விசுவாசம் இன்மையினால் உண்டானது என்றும் நான் சொல்ல மாட்டேன். ஏனெனில் அனைவருடைய நன்மைக்கு ஏதுவாக காரியங்களை நடப்பிக்க தேவன் வல்லவராக இருக்கின்றார் என்பதை நாம் விசுவாசிக்கவே செய்கின்றோம். இது யோசனையின்மையினையே சுட்டி காட்டுகின்றது. தேவன் சகலத்தையும் நடத்தி கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் மறந்திருக்கின்றபடியினால் இன்னுமாக தேவன் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு ஞானமுள்ளவர், எவ்வளவு மகத்துவமானவர் என்பதையும் அவர் இதுவரை செய்து வந்துள்ள சகல காரியங்களும் சரியாகவே இருந்திருக்கிறது என்பதையும் அவர் எக்காலகட்டத்திலும் செய்யும் சகல காரியங்களும் சரியாகவே இருக்கும் என்பதையும் நாம் மறந்திருக்கின்றபடியினால் நாம் சோர்வுக்குள்ளாகுவது என்பது நமது யோசனையின்மையினை சுட்டிக்காட்டுகின்றதாய் இருக்கும். ஒருவேளை நான் செய்திருந்தால் தேவனை விட சிறப்பாக செய்திருப்பேன் என்று நினைத்த பல விஷயங்கள் என்னுடைய சிறு வயதில் என் மனதில் காணப்பட்டன. ஆனால் பிற்பாடு நான் பெரியவனாகி அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்த போதோ நான் குழந்தை பருவத்தில் சிறந்தது என்று கற்பனை செய்தவைகளை விட தேவனுடைய வழி எப்படி சிறந்ததாக காணப்படுகின்றது என்பதை என்னால் கண்டு கொள்ள முடிகிறது. நிறைய விஷயங்கள் இப்படி இருந்திருந்தால் சிறப்பாக இருந்திருக்குமே என்று நான் என் சிறு வயதில் எண்ணினதுண்டு. எங்கள் வீட்டில் சமைக்கப்படும் மீன்களை குறித்து நான் அடிக்கடி சிந்தித்ததுண்டு. மீன்களில் முள் எலும்பு இல்லாதிருந்தால் அவைகளை சாப்பிடும் போது எலும்புகளை கவனமாக பார்த்து பிரித்தெடுத்து சாப்பிட அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாமல் இருக்குமே என்று நான் எண்ணினதுண்டு. ஏன் தர்பூசணியில் இவ்வளவு விதைகள் காணப்படுகின்றன என்றும் 2 அல்லது 3 விதைகளை மட்டுமே தேவன் அதில் வைத்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்றும் நான் அடிக்கடி எண்ணினதுண்டு. ஆனால் நான் பெரியவனான பிற்பாடு இக்காரியங்களை எல்லாம் குறித்து சிந்தித்து பார்க்கும் போது தேவனுடைய வழி எனது வழிகளை விட சிறந்தது என்று என்னால் பார்க்க முடிந்தது. இவைகளில் தேவனுடைய ஞானம் எவ்வளவு உள்ளடங்கி உள்ளது என்று நான் அப்போது உணர்ந்து கொண்டது எனக்கு ஞாபகத்தில் இருக்கின்றது. ஒருவேளை தேவன் மீனில் எலும்புகளை வைக்கவில்லை எனில் மனிதன் அவைகளை வேக வேகமாக சாப்பிட்டிருப்பான். பின்னர் காலப்போக்கில் மீன்கள் இல்லாமலே போயிருந்திருக்கும். எதிர்கால சந்ததியினருக்கும் மீன்கள் தேவை என்று தேவன் அறிந்திருந்தபடியால் மனிதன் மீன்களை மெதுவாக சாப்பிடத்தக்கதாக அவைகளில் எலும்புகளை வைத்தார் என்று பார்க்கின்றோம். இதையே நான் தர்பூசணி பழத்தின் விஷயத்திலும் உணர்ந்து கொண்டேன். மனுஷர்கள் உணவினை வீண் விரயம் செய்வார்கள் என்று தேவன் அறிந்திருந்தார். தர்பூசணி பழத்தினை எல்லா மனுஷரும் சாப்பிட வேண்டும் என்று தேவன் விரும்பினார். மனுஷர்கள் பழங்களை வீணடிக்கையில் பழங்கள் சீக்கிரமாய் தீர்ந்து போகும் பட்சத்தில் அதிலும் ஒருவேளை தர்பூசணியில் தேவன் ஒரு சில விதைகளை மாத்திரம் வைத்திருந்திருப்பாரானால் பழங்கள் மீண்டும் விளைவதற்கு வாய்ப்பில்லாமல் போகும் என்பதை தேவன் அறிந்திருந்தார். ஆகையால் இந்த தர்பூசணி பழங்களில் நான் நிறைய விதைகளை வைக்கப் போகிறேன். ஒருவேளை மனுஷன் இப்பழங்களை வீணாய் விரயம் பண்ணினாலும் தொடர்ந்து நிறைய விதைகள் மிஞ்சி காணப்படும் என்று தேவன் தமக்குள்ளாக நினைத்திருந்திருப்பார். ஞானமற்று செய்யப்படுகின்றது என்று எது நமக்கு தோற்றமளித்ததோ அதுவே சிறந்த காரியமாய் விளங்குகின்றது. நம்முடைய தேவனின் வழி என்பது சரியானதும் சிறந்ததுமாய் இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் மற்றும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படியே கிறிஸ்துவினுடைய சரீரத்தில் உள்ள நம்முடைய அங்கத்துவத்தின் விஷயத்திலும் ஊழியத்திற்குரிய நம்முடைய வாய்ப்புகளின் விஷயத்திலும் உண்மையாக இருந்துள்ளது. உங்களால் மேடையில் போய் நின்று செய்தி கொடுக்க முடியவில்லை என்று சோர்வுக்குள்ளாகாதீர்கள். கிறிஸ்துவின் அங்கத்தினர்கள் அனைவரும் ஒரே மாதிரி காணப்பட தேவன் சித்தம் கொள்ளவில்லை. தம்முடைய சித்தத்தின்படி அவர் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் அவயவங்களை ஏற்படுத்தியுள்ளார். ஒருவேளை உங்களுடைய விருப்பத்தின்படி
தேவன் கிறிஸ்துவினுடைய சரீரத்தில் அவயவங்களை ஏற்படுத்துவாரானால் சரீரம் என்ற ஒன்றே இருந்திருக்காது. மாறாக ஒரு பெரிய வாய் மட்டுமே இருந்திருக்கும். சரீரத்தினுடைய எந்த அவயமாக நாம் இருந்தால் சிறப்பாக ஊழியம் ஆற்ற முடியும் என்பதை அவர் அறிவார். ஒருவேளை தேவன் நமக்கு பெரிய வாய்ப்புகளை தரவில்லை என்பதற்காக அல்லது நம்மிடம் இல்லாத வேறு சில ஆசீர்வாதங்களை நமக்கு அருளவில்லை என்பதற்காக அல்லது அவரது வார்த்தைகள் பற்றி ஆழமாய் புரிந்து கொள்ளும் திறனை நமக்கு கொடுக்கவில்லை என்பதற்காக நாம் சோர்வுக்குள்ளாகுவோம் என்றால் இது நாம் உண்மையில் தேவன் மேல் சர்வாதிகாரம் செலுத்திக் கொண்டு கட்டளையிட்டுக் கொண்டிருப்பதற்கு சமம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுவோமாக. இன்னுமாக தேவன் தம் காரியங்களை சரிவர நிர்வகிக்கவில்லை என்று அவரிடம் கூறுவதற்கு சமம் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுவோமாக. இது பலி செலுத்தும் காரியங்களுக்கும் பொருந்தும். சிலர் தங்களுடைய அன்றாட அனுபவங்கள் தொடர்புடைய விஷயங்களில் அநேக தியாகங்கள் பலிகள் செய்ய வேண்டி இருக்கின்றது என்பதை காண்கையில் சோர்வுக்குள்ளாகுகின்றனர். அவர்களால் இந்த அநேக பலிகளின் விஷயத்தை புரிந்து கொள்ள முடிகிறதில்லை. அவர்கள் நான் என்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து விட்டேன், இப்பொழுதோ அவர் இம்மாதிரியான சோதனைகளை எல்லாம் என் மீது வரப்பண்ணுகிறார், நான் கிட்டத்தட்ட மனநிலை பாதிக்கப்பட்டவன் போல் இருக்கின்றேன் என்று கூறுகின்றனர். இப்படி சோர்வடைவதற்கு பதிலாக நாம் உற்சாகம் அடைய வேண்டும். இது தேவன் நமது பலியினை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார், இன்னுமாக நம் வாக்குறுதியினை அங்கீகரித்திருக்கின்றார் என்பதை சுட்டிக்காட்டுகின்றது. இது நாம் ஆசிர்வதிக்கப்பட்ட வகுப்பாரில் அங்கத்தினர்களாகி இறுதியில் நமது அருமை மீட்பரோடு அவரது சிங்காசனத்தில் பங்கடைய வேண்டும் என தேவன் விரும்புகின்றார் என்பதை சுட்டிக்காட்டுகின்றது. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். யாக்கோப்பு 1:12. சோதனைகள் மற்றும் பிரச்சனைகள் வருவதன் காரணமாக நாம் சோர்வடைவதற்கு பதிலாக உற்சாகம் அடைய வேண்டும். ஆகையால் தேவன் இதுவரை செய்த விஷயங்களும் சரி, அல்லது இனிமேல் செய்ய போகும் விஷயங்களும் சரி, அல்லது இதுவரை செய்யாதிருந்த விஷயங்களும் சரி, இவைகள் எதுவுமே சோர்விற்கான காரணியாக, உற்சாகத்தை குறைப்பதற்கான காரணியாக இருப்பதில்லை. தேவன் செய்கிற எதையும் நாம் சரியான மனநிலையில் ஏற்றுக்கொள்வோமானால் அது நமக்கு உற்சாகத்தையே கொண்டு வரும். 2ஆம் வகை சோர்வு எனும் தலைப்பின் கீழ் காணலாம். இப்பொழுது 2ஆம் வகை சோர்வை குறித்து, அதாவது நம்மை சுற்றிலும் இருப்பவர்கள் செய்கிற அல்லது செய்ய தவறின காரியங்களின் நிமித்தம் வரும் சோர்வை குறித்து சுருக்கமாக பார்க்கலாம். ஏதோ ஒரு சகோதரனோ அல்லது சகோதரியோ அவர்கள் வாழ்க்கையில் செய்த காரியங்களின் நிமித்தம் அல்லது செய்ய தவறின காரியங்களின் நிமித்தம் இன்னொரு சகோதரன் மிகுந்த மனச்சோர்வுக்குள்ளாகுவதை காண்பது நமக்கு வினோதமாகவே இருக்கின்றது. நீங்கள் வாழும் இடத்திலுள்ள அயலகத்தாரில் ஒருவன் ஒருவேளை உங்கள் இல்லத்திற்கு வந்து, நான் மிகவும் மனச்சோர்வுக்குள்ளாகியுள்ளேன், எனது பக்கத்து வீட்டுக்காரர் இன்று காலை மதுபானம் அருந்தி அவர் வீட்டிற்கு போயிருந்தார், போதையில் காணப்பட்ட அவர் அவரது வீட்டில் உள்ள எல்லா ஜன்னல்களுடைய கண்ணாடிகளையும் உடைத்து போட்டு விட்டார். இதை பார்த்து கொண்டிருந்த எனக்கு மிகுந்த மனச்சோர்வு ஏற்பட்டு விட்டது. எனக்கு எதையாவது போட்டு உடைக்க வேண்டும் என்பது போன்று தோன்றுகிறது என்று உங்களிடத்தில் சொல்வானானால் உங்களுக்கு இது எப்படி தோன்றும்? இப்படித்தான் இன்னொரு சகோதரன் அவனது வாழ்க்கையில் செய்த ஏதோ சில பிழைகளை கண்டு நாம் சோர்வடையும் போதும் காணப்படும். எந்த சகோதரன் என்ன செய்தாலும் நாம் தேவனுக்கு உண்மையாய் இருக்க வேண்டும் என்று தீர்மானமாய் காணப்பட வேண்டும். சில நாட்களுக்கு முன்னதாக ஒரு வீட்டில் நடைபெற்ற உரையாடல் ஒன்று எனது ஆசிரியரின் ஞாபகத்திற்கு வருகின்றது. அந்த இல்லத்தில் காணப்பட்ட சகோதரனும் சகோதரியும் தேவனுக்கு தங்களை அர்ப்பணித்தவர்கள் ஆவார்கள். அவர்கள் தேவனையும் அவரது வாக்குத்தத்தங்களையும் மிகவும் அன்பு கூர்ந்தார்கள். இன்னுமாக அவர்கள் ஒருவரையொருவர் மிகவும் அன்பு கூர்ந்தவர்களாக காணப்பட்டனர். அவர்கள் ஒருவரையொருவர் அன்பு கூறுவதை விட அதிகமாக அன்பு கூர்ந்து காணப்படும் வேறெந்த தம்பதிகளையும் நான் அறியேன்.
அவர்களோடு அவர்களது இல்லத்தில் இருக்கையில் அவர்களிடம் சவாலான ஒரு கேள்வியை முன்வைத்தேன். நான் அச்சகோதரனை நோக்கி, ஒருவேளை உங்களது மனைவி தேவனுக்கு உண்மையற்று போய்விட்டார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பிற்பாடு நீங்கள் உங்களது மனைவியை பின்தொடர்ந்து போவீர்களா அல்லது தேவனுக்கு உண்மையாய் நிற்பீர்களா என்று கேட்டேன். பின்னர் நான் அச்சகோதரியை நோக்கி, ஒருவேளை உங்களது கணவன் தேவனுக்கு உண்மையற்று போய்விட்டாரானால் நீங்கள் பிற்பாடு உங்களது கணவனை பின்தொடர்வீர்களா அல்லது தேவனை பின்தொடர்வீர்களா என்று கேட்டேன். அவர்கள் உறைந்து போய்விட்டார்கள். கன நேரம் அவர்கள் பேச முடியாமல் திணறினார்கள். ஏன் நான் இப்படி ஒரு கேள்வியினை முன்வைத்தேன் என்பதையும் அவர்களுக்கு விளக்கினேன். நான் அவர்களிடம், நீங்கள் இருவரும் ஒருவரையொருவர் மிகவும் அன்பு கூறுகின்றீர்கள் என்பதை நான் உணர்ந்திருக்கின்றேன். நான் கூறின அம்மாதிரியான அனுபவம் உங்களுக்கு ஒருபோதும் வராது என்றும் நான் நம்புகிறேன். எனினும் எப்போதேனும் அம்மாதிரியான அனுபவம் உங்களுக்கு வருமாயின் உங்களது துணை தேவனுக்கு உண்மையற்று போனாலும் நீங்கள் தேவனுக்கு உண்மையோடு காணப்படுவதற்கு தீர்மானமாய் காணப்பட வேண்டும். வாழ்க்கையில் எக்கட்டத்திலாகிலும் உங்களது துணை தேவனுக்கு உண்மையற்று போய்விட நேரிடும் என்ற எண்ணத்தை உங்கள் மனதில் விதைக்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. மாறாக பூமியில் உள்ள எந்த ஒரு நபரும் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் நீங்கள் தேவனுக்கு உண்மையாய் நிற்பீர்கள் என்ற உங்களது தீர்மானத்தை நீங்கள் உறுதியாய் பெற்றிருக்கவே உங்களை ஊக்குவிக்க விரும்புகிறேன் என்று விளக்கி கூறினேன். நம்மோடு இருப்பவர்கள் திசை மாறி செல்லும் போது அது நமக்கு கவலையைத்தான் உண்டு பண்ணும். ஒரு சகோதரனோ சகோதரியோ சரியான ஜீவியத்தை ஜீவிக்கவில்லையெனில் நாம் துக்கப்படாமல் இருக்க முடியாதுதான். எனினும் நாம் சோர்ந்து போகக்கூடாது. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்த்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்ற வசனத்தின் வார்த்தைகளை நாம் சிந்தையில் வைத்துக் கொள்ளுவோமாக. கலாத்தியர் 6:9. சகோதரர்களில் ஒருவன் தேவனுக்கு உண்மையற்று போவானானால் நாம் தேவனுக்கு உண்மையோடு நிற்பதின் வாயிலாக அச்சகோதரனுக்கு நாம் உதவி செய்யலாம். ஒருவேளை நீங்களும் உண்மையற்று காணப்படுவீர்களானால் இது அச்சகோதரனை இன்னும் கீழ்நிலைக்கு இழுத்து சென்றுவிடும். நாம் அனைவருமே ஒருவருக்கொருவர் முன்மாதிரிகளாக காணப்படுகின்றோம். நாம் அனைவருமே இந்த இடுக்கமான வழியில் ஒருவருக்கொருவர் ஒத்தாசை பண்ணுகிறவர்களாக காணப்படலாம். இப்படி மற்றவர்களிடம் வெளிப்பட்ட உண்மையை பார்த்து அநேகர் உற்சாகமடைந்து சோர்விலிருந்து வெளிவந்திருக்கின்றனர். இந்த காரியத்தினை நம் நினைவுகளில் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு விதத்தில் நாம் நம்முடைய சகோதரர்களின் காவலாளிகளாக இருக்கின்றோம். நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு இக்காலத்தில் காவலாளிகளாய் இருப்பதற்குரிய ஸ்லாக்கியத்தினை நீங்களும் நானும் மதிக்கவில்லையெனில் அடுத்த யுகத்தில் உலகத்தின் காவலாளிகளாய் இருப்பதற்குரிய பாக்கியத்தில் நாம் பங்காளிகளாக இருக்க மாட்டோம். நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு காவலாளிகளாக நாம் காணப்படுகிறோம் என்று சொல்லுகையில் தேவன் நம்மை நோக்கி, உனது சகோதரன் இடறின விஷயத்தில் உன்னைத்தான் முழு பொறுப்பாளியாக பார்க்க போகிறேன் என்று கூறுகின்றார் என்ற விதத்தில் நான் சொல்வதாக புரிந்து கொள்ளக்கூடாது. மாறாக தெய்வீக குடும்பத்தின் அங்கத்தினர்களாக காணப்படுவதற்குரிய ஸ்லாக்கியத்தினை நாம் ஆழமாய் சிந்தையில் வைத்துக் கொள்ளத்தக்கதாக நாம் அச்சகோதர சகோதரிகளின் காவலாளிகள் என்று பேசப்படுகிறோம். இன்னுமாக தேவ ஜனங்களுக்கு உதவுவதற்குரிய ஸ்லாக்கியத்தினை நாம் மிகவும் மதித்து சிந்தையில் வைத்துக் கொள்ளத்தக்கதாகவும், சகோதர சகோதரிகள் நம்மை சோர்வுக்குள்ளாக்க நாம் விரும்பாதது போல நாமும் அவர்களுக்கு மனச்சோர்வு உண்டாக்கும் எதையும் செய்யாதபடிக்கு காணப்படத்தக்கதாகவும் நாம் சகோதர சகோதரிகளின் காவலாளிகள் என்று பேசப்படுகிறோம். ஒருவேளை சகோதர சகோதரிகள் அவர்கள் வாழ்வில் இடறுவார்களானால் அது நம்மை சோர்வுபடுத்துவதற்கு நாம் அனுமதிக்க கூடாது. நாமும் சோர்வடைவோமே ஆனால் அது அவர்களை இன்னும் பின்னுக்கு இழுத்து சென்றுவிடும். இதை மனதில் வைத்துக்கொண்டு எந்த ஒரு சகோதரன் அல்லது சகோதரிக்கு மனச்சோர்வை உண்டாக்கும் அல்லது அவர்களை பின்னுக்கு இழுத்து செல்லும் அல்லது அவர்களை இடர பண்ணும் எதையும் எந்த சூழ்நிலையிலும் செய்யாதபடிக்கு நாம் நாட வேண்டும். மூப்பர்களுக்கும் இந்த பிரகாரமாக
ஒரு விசேஷித்த பாடம் காணப்படுகின்றது. அநேக மூப்பர்கள் சபையாரை மனச்சோர்வுக்குள்ளாக்குகின்றனர். சில சமயங்களில் மூப்பர்களுடைய ஆதிக்கத்தின் நிமித்தம் சபை பலவீனமாய் காணப்படுகின்றது. சில மூப்பர்களை நாம் சந்திக்க நேரிடுகையில் அவர்கள் தாங்கள் மூப்பர்களாக காணப்படுகின்றனர் என்பதை நமக்கு தெரியப்படுத்த விரும்புகின்றனர். ஒருமுறை ஒரு சகோதரனை நான் ஆசிரியர் சந்தித்தேன். அவர் என்னிடம், நீங்கள் எங்களுடைய இடத்திற்கு வருகை தந்ததில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். உங்களை பார்க்கும்படிக்கு நான் சபையாரால் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளேன். நான் தான் எங்கள் சபையிலுள்ள முன்னணி மூப்பர் என்று கூறினார். நானோ முன்னணி மூப்பரா என்று வினவினேன். அச்சகோதரனோ, ஆம், நான் தான் முன்னணி மூப்பர் என்றார். நானோ, முன்னணி மூப்பர் என்று ஏதேனும் வேதத்தில் காணப்படுகின்றதா என்று வினவினேன். அச்சகோதரனோ, மற்ற மூப்பர்களை விட நான் தான் நீண்ட காலம் சபைக்கு ஊழியம் செய்த சகோதரனாய் இருக்கின்றேன் என்றார். நான் அச்சகோதரனிடம், அப்படிப்பட்ட எதுவும் வேதாகமத்தில் இல்லை சகோதரனே. தன்னை குறித்து முன்னணி மூப்பர் என்று சொல்லிக் கொள்ளுவது என்பது மூப்பருக்கு தகுதியான காரியம் அல்ல, அழகல்ல என்றேன். தங்கள் திறமைகள் இன்னென்ன விதங்களில் மற்றவர்களால் அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டுள்ளதை, பாராட்டப்பட்டுள்ளது என்பதை நம்மிடம் தெரிவிக்க விரும்பும் சகோதர சகோதரிகளை காண்கையில் எனக்கு மிகுந்த துக்கமே ஏற்படுகிறது. அன்புக்குரிய நண்பர்களே, இதை எதிர்த்து போராடுவோமாக. இம்மாதிரியான ஆவியினை நமக்குள் நசுக்கி போடுவோம் ஆக. நாம் ஒருவரையொருவர் சோர்வுக்குள்ளாக்க கூடாது. நாம் மற்றவர்களாலும் சோர்வுக்குள்ளாக்கப்படக்கூடாது. சகோதர சகோதரிகளுடைய பாதையில் எந்த இடரலின் கல்லையும் போடாதிருப்போமாக. இப்படித்தான் அனைவரும் எண்ணுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். எந்த ஒரு சகோதரனையும் நாம் சோர்வுக்குள்ளாக்க விரும்ப மாட்டோம். கிருபையில் உள்ள சகோதரனுடைய வளர்ச்சியினை தடை பண்ண நாம் விரும்ப மாட்டோம். அச்சகோதரனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியின் பாதையில் இடையூறாய் இருக்க போகும் எதையும் செய்ய நாம் விரும்ப மாட்டோம். நான் ஒரு விஷயத்தை குறித்து இப்பொழுது பதிவு செய்ய போகிறேன். ஆனால் இந்த விஷயத்தை குறித்து சிலர் ஓரளவிற்கு அறிந்திருந்தாலும் சில நேரங்களில் தங்களையும் அறியாமலேயே சகோதர சகோதரிகளின் ஆன்மீகத்திற்கு இந்த விஷயத்தில் ஊறு விளைவித்து விடுகின்றனர். அப்படிப்பட்ட சம்பவம் ஒன்று கனடாவில் நடைபெற்ற மாநாடு ஒன்றில் நிகழ்ந்துள்ளது. அங்கு சென்றிருந்த போது தனக்கு வந்த அனுபவத்தை சகோதரன் ஒருவர் என்னிடம் பகிர்ந்து கொண்டார். இது இன்று உலகம் முழுவதும் விவாதிக்கப்படும் காரியம் ஒன்றுடன் தொடர்புடைய சம்பவமாகும். இன்றைய காலங்களில் பெண்களுடைய உடை குறித்தும் அவை ஒழுக்கம் சார்ந்த விஷயத்திலும் மனம் சார்ந்த விஷயத்திலும் எத்தகைய பாதகங்களை விளைவிக்கின்றது என்பது குறித்தும் செய்தித்தாள்களில் அதிகம் எழுதப்பட்டிருப்பதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். இது தொடர்புடைய விஷயத்தில் நான் சில வார்த்தைகளை பேசினால் அது நம்முடைய அன்புக்குரிய சகோதரிகளுக்கு உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன். தேவனை அன்பு கூறுகிறவர்கள் அனைவரும் அவரை பிரியப்படுத்தவும் அவருடைய ஜனங்களுக்கு உதவவும் வாஞ்சிப்பார்கள் என்பதில் எனக்கு நிச்சயமே. எல்லா இடங்களிலும் தேவனுடைய ஜனங்களின் நலனுக்கடுத்தவைகளை நாடும் மற்றும் தேவ ஜனங்களை ஆசிர்வதித்து ஊக்குவிக்க நாடும் மனதையுடைய சகோதரிகளே காணப்படுகின்றனர் என்று நான் நம்புகிறேன். ஆனாலும் மற்றவர்களுடைய சில பலவீனங்கள் நம்மிடம் இல்லை என்பதால் அவர்களிடம் காணப்படும் அந்த பலவீனங்களை நாம் நினைவில் கொள்ள தவறுகிறோம். அந்த குறிப்பிட்ட சகோதரன் என்னிடம் வந்து நான் முன்னமே குறிப்பிட்டிருந்த மாநாட்டின் போது அவருக்கு நேரிட்ட அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். அவர் என்னிடம், சகோதரர் பெஞ்சமின் அவர்களே, டொரண்டோவில் நடைபெற்ற மாநாடு எனக்கு மோசமான அனுபவமாக ஆகிவிட்டது. மற்ற சகோதர சகோதரிகளைப் போல நானும் ஆசீர்வாதம் பெறவே அங்கு வந்திருந்தேன். என் வாழ்நாள் முழுவதிலும் எனக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் கடுமையான போராட்டம் இருந்து வருகின்றது. பெரும்பான்மையான சகோதரர்கள் போல் இல்லாமல் நான் இயல்பாகவே தூய்மையற்ற, சுத்தமற்ற, கெட்ட எண்ணங்களுள்ள மனதை உடையவனாய் காணப்பட்டேன். நான் என் வாழ்க்கையினை தேவனுக்கு அர்ப்பணித்தது முதற்கொண்டு இந்த கெட்ட இச்சையான சிந்தனைகளோடு நான் எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்றேன். இந்த மாநாட்டிற்கு நான் கலந்து கொள்ள வந்தபோது நான் அங்கு பெற்றுக்கொள்ளவிருக்கும் மாபெரும் ஆசீர்வாதங்களை குறித்து நினைத்து பரவசத்தில் காணப்பட்டேன். ஆராதனையும் துவங்கினது. சாட்சி கூட்டத்தில் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தேன். மிகவும் சந்தோஷம் அடைந்திருந்தேன். அடுத்ததாக
முதலாம் தேவதூது துவங்கினது. அப்பொழுது ஒரு சகோதரி உள்ளே வந்து எனக்கு முன்னிருந்த வரிசையில் இருந்த இருக்கையில் அமர்ந்து கொண்டார்கள். அச்சகோதரி முறையற்ற விதத்தில் ஏதேனும் ஆடை அணிந்திருந்தார்களா என்பது எனக்கு தெரியவில்லை. எனினும் சகோதரியை நான் பார்த்த காரியமே பல எண்ணங்களை என் மனதில் அலைபாய பண்ணினது. என்னால் அவற்றை கட்டுப்படுத்தி அப்புறப்படுத்த முடியவில்லை. நான் மிகவும் கஷ்டப்பட்டு போராடிக் கொண்டிருந்தேன். கொஞ்சம் நேரம் கழித்து நான் எழும்பி போய் வேறு இடத்தில் உட்கார்ந்து கொண்டேன். இனி என்னால் தேவ செய்தியில் கவனம் செலுத்த முடியும் என்று எண்ணினேன். சில வினாடிகளுக்குள்ளாக வேறொரு சகோதரி வந்து என் அருகே உள்ள இருக்கையில் அமர்ந்து கொண்டார்கள். இந்த சகோதரியும் அந்த சகோதரியைப் போல் உடை அணிந்திருந்தார்கள். சகோதரர் பெஞ்சமின் அவர்களே, அந்த கூட்டம் முழுவதுமே எனக்கு கஷ்டமான அனுபவமாக மாறிவிட்டது. நான் முயன்று முயன்று பார்த்தேன். ஆனால் அந்த எண்ணங்களை என்னுடைய மனதை விட்டு என்னால் அப்புறப்படுத்த முடியவில்லை. பிறகு மாநாடு அறையை விட்டு நான் வெளியேறிவிட்டேன் என்று தெரிவித்தார். சில விஷயங்களில் எந்த தவறும் இல்லை என்று நாம் மனதில் நினைத்தாலும் பலவீனமான ஒரு சகோதரனுக்காக நாம் நம்முடைய சில சௌகரியங்களை தியாகம் செய்வது நலமாயிருக்கும். இம்மாதிரியான பலவீனத்தில் எத்தனை சகோதரர்கள் காணப்படுவார்கள் என்றோ அல்லது அவர்கள் யார் யார் என்றோ நமக்கு தெரியாது. இம்மாதிரியான விஷயங்களில் பலவீனமாய் காணப்படும் ஏதோ ஒரு சகோதரன் தன் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்தும் விஷயத்தில் அவருக்கு உதவும் வண்ணமாக நீங்கள் உங்கள் சௌகரியங்களை தியாகம் செய்வது என்பது சிறந்த ஒரு வழியாகும். உலகில் சகோதரனுக்கு போதுமான சோதனைகள் ஏற்கனவே இருக்கின்றன. தேவனுடைய ஜனங்கள் மத்தியிலிருந்தும் சகோதரனுக்கு மேலும் இப்படிப்பட்ட சோதனைகள் தேவையில்லை. இதனைத் தொடர்ந்து வரும் 3ஆம் வகை சோர்வு எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை 2ஆம் பாகத்தில் காணலாம். ஆமேன்.